ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு பொண், அவர் இந்து பெண்ணாக வளர்ந்த ஒரு பெண், இந்துத்துவா கொள்கையால் ஊறிப்போன ஒரு பெண், அதாவது சிவனையும் விஷ்ணுவும் பெரிய கடைபிடித்த ஒரு பெண் பெரியவளாகிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா அதே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் படித்த ஒரு பையன், இஸ்லாமிய நெறிமுறையில் வளர்ந்த ஒரு பையன், ஒரு இளைஞன் பெரியவனாகிறான். ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க. மதங்களை தாண்டி இருவரின் மனங்கள் இணைந்து ரெண்டு பேருக்கு லவ்வில் வராங்க. அது இன்றைய காலகட்டத்தில் லவ் ஜிகாத்துன்னு அழைக்கப்படுது. ஓகே, அந்த இஸ்லாமிய ஆண் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை இந்து பெண்ணை காதலிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண் இவனுக்காக மதம் மாறுறா. இது பேர் லவ் ஜிகாத். அதாவது 21 வயசில் ஒருத்தன் காதல் நடக்குது. 1953 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் மூலமாக இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லலாம், ஒரு பெண்ணுக்கு 21 வயசு ஆகிறப்போ அவனுக்கு பிடிச்ச எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் எந்த மதத்தையும் அந்த பொண்ணு மாறி கல்யாணம் பண்ணிக்கலான்றது தவறில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் சில இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை திருமணம் செய்து மதம் மாற்றுவது நடந்துட்டு இருக்குன்னு சில சங் பரிவார அமைப்புகள் குற்றம் சாட்டிகிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதான்றதை நம்ம பார்க்கறது பதிலாக பல விஷயங்கள் சொல்லலாம். வட இந்தியாவில் நான் ட்விட்டரில் பார்க்க லவ் ஜிகாட்னு ஒன்று இருந்துச்சு. ஹேஷ்டேக் நான் அடித்து பார்க்குறேன். அதில் பல இதுகள் போடப்படுது. அது இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் பேரை இந்து பேராக மாற்றி அந்த பெண்ணை இந்து பெண்ணுக்கிட்ட நான் இந்து இளைஞன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கி அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் தான் திருதி ஒரு முஸ்லாமின். அதனால் ஒரு கேஸ் பீகாரில் ரீசனாக வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்தது. சரி, தினைக்கும் பார்க்குறேன் ஏதாவது ஒரு வட இந்தியாவில் பார்த்தோன்னா ஏதாவது லவ் ஜிகாத்துன்ற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இஸ்லாமிய ஆணுன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி இந்து பெண், அதுக்கப்புறம் அந்த பையனை டார்ச்சர் பண்ணுறான், நோன்பு இருக்க சொல்கிறான், மாட்டுக்கறி சாப்பிடலாம், அதை சாப்பிட சொல்கிறான்ட்டு இந்த பையன் வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி லவ் ஜிகாத்னு ஒரு கேஸ் வருது. ஓகே, நீ யாரா, நீ லவ் ஜிகாத்தை பற்றி நீ பேசுகிறீங்க, நீ சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்தவனா இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறியா தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் ரெண்டுத்துக்கும் கட்டாக இல்லைங்க. அதாவது 21 வயசுக்கு ஆற ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச எந்த இதுவும் பண்ணலாம், அவளுக்கு பிடிச்ச கணவன் யாராக இருந்தாலும் சூஸ் பண்ணலாம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவோம். அவன் என்ன ஜாதி மதன்றது முக்கியம் கிடையாது. ஓகே, இப்போ இஸ்லாமியர்கள் பற்றி பல படங்கள் வந்துட்டுருக்கு. லவ் ஜிகாத், கேரளா லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்திருக்கேன் நம்ம படம் என்னது, சபான்னு ஒரு படம் பார்த்துருப்போம். சொல்லணும் அமைச்சர், இதெல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படங்கள், இஸ்லாமிய வெறுப்புணர்வுகள் திணிக்கப்பட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், நானும் சொல்கிறேன். ஆனால் கேரளா லவ் ஸ்டோரி படம் நான் பார்த்துட்டு கேரளாவில் சில பேர்ட்ட நான் கேட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இங்கே இந்து பெண்கள் இஸ்லாமியர்கள் கல்யாணம் பண்ணுறது நடக்குது, இந்த லவ் ஜிகாத்து அந்த பெண்ணும் மதம் மாறி போகிறா, இது இந்து பெண்களுக்கு மட்டும் நடக்கலை, கிறிஸ்துவ பெண்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில தவறான ஒரு மூளை செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த பெண்ணை ஒரு அதாவது ஐஎஸ் தீவிரவாதி ஒரு தவறான அமைப்புகளுக்கு விற்கப்பட்டதும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இதன் பேஸ் பின்னால் கேரளா லவ் ஸ்டோரி படம் இது எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை கெட்டவங்களாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டினாங்கன்னா எதிர்கட்சிகள் இந்த படத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சரி, இந்த படம் உண்மையாக பொய்யான்ற அனாலிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பார்த்தோன்னா இஸ்லாமிய பெண்கள் இந்து ஆண்களை திருமணம் செய்வது மிகவும் குறைவு. அதேபோல் இந்து பெண்களை இஸ்லாமிய இளைஞர்களை திருமணம் செய்வது அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது பார்த்தோன்னா கேரளா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால். எதனால் இப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே உள்ள பெண்கள் அதிக அளவில் லவ்ன்றது, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா லவ்ன்றது ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வருது. ஸோ மதம் மாதிரி திருமணம் பண்ணுறது இன்னும் அதுலேயும் ஒரு இஸ்லாமியனா எல்லாருமே பயப்படுவாங்க, எல்லாம் யோசிப்பாங்க. ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்த பிரச்சனை வர்றது கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவர் மதம் மாறலாம், தன்னுடைய ஜாதி என்கின்ற அடிப்படையில் அவங்க இந்து கிறிஸ்டியாலிட்டியாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாடார் கிறிஸ்டின் பிள்ளைன்றாங்க. இவங்கெல்லாம் மதம் மாறினாலும் அந்த மதத்தில் யார் கிறிஸ்டின் கன்வெர்ட்டான பிள்ளையாக இருக்காங்களோ அதில் கிறிஸ்டின் நாடார் யார் இருக்காங்க அவங்கள பார்த்துலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது கிறிஸ்டின் மேட்ரிமோனி இந்த வழக்கு இருக்குது. அதுலேயும் பட்டியலின மக்கள் மதம் மாறினாங்க, கிறிஸ்துவத்துக்கு மாறினோம். அந்த ஜாதி அடிப்படையில் அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஒரு பட்டியலை சார்ந்த ஒரு கிறிஸ்துவன், ஒரு நாடா சமூகம் சார்ந்த ஒரு கிறிஸ்துவன், பிள்ளையை கம்பி சார்ந்த ஒரு கிறிஸ்துவன்ற அந்த அடைமொழி அங்கேயும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஒரு படங்களில் பார்த்தோம். தமிழ் படம் ருத்ரதானம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பார்த்துருப்போம், இது வந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனால் அடிப்படையில் கிறிஸ்துவ ஆண் இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் வர பிரச்சனை இருக்குது. அதுக்கான சில பெற்றோர்கள் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களை திருமணம் செய்கிறத அவங்க ஒரு மிகப்பெரிய இதுவாக பார்க்குறாங்க. செலிப்ரேட்டில் நம்ம பார்ப்போம், நம்ம
மணிமேகலை பார்த்துருப்போம், அவருக்கு கணவர் ஒரு இஸ்லாமியர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர் அவங்கள வந்து ஒரு இதாக இந்த பெண் மணிமேகலை அவர்கள் மதம் வரலாம், அவங்க ஒரு மதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணால் அவர் மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா வந்து ரொம்ப வருஷமாக பேசுவது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிப்படையில் இருக்குது. ஏன்னா சல்மான் கானோட சகோதரி ஒரு இந்து ஆனதான் கல்யாணம் பண்ணுறாங்களே, அங்கெல்லாம் ஏன் பிரச்சனை வருது? ஏன் சாதாரண ஒரு மனிதருக்கு நடந்தால் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. சாதாரண மனிதனும் இது ஒன்றும் கிடையாது. ஆர்டினரி, அவங்களாம் பாலிவுட், அவங்களுக்குலாம் குடும்ப மானம் மரியாதை ஜாதி இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. காலில் இருக்கக்கூடிய ஒரு நகமாக கூட அவங்க இது பார்க்குறது கிடையாது. ஆனால் சாதாரண மனிதர்கள் வந்து அப்படி கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் இங்கே வந்து பிரச்சனை, மத கலவரங்கள் எல்லாம் வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஜன்னைக்கு நீங்கள் ட்விட்டரில் பார்த்தா லவ் ஜிகாத் அடித்து பார்த்தா ஏதாவது ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து இந்து பெண்ணை வந்து இது பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, அதனால பிரச்சனைகள் வருது, இதனால் சமூக பிரச்சனைகள் வருதுன்னு வருது. அதாவது இந்த வீடியோ நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, மத வெறி, அதாவது இந்து கடவுளை வெறியாக வளரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இஸ்லாத்தை வந்து வெறியாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய இளைஞராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் மதம் மாறி கல்யாணம் பண்ணாதீங்க. நான் இஸ்லாமியர்களுக்கு நான் சகோதரர்கள் அதான் சொல்கிறேன், இந்து சகோதரர்கள் அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் என்ன பிரச்சனை ஒரு இதனால் வச்சு இதில் வந்து உங்களுடைய காதல், உங்களுடைய இது, அதாவது சொல்லுவாங்க ஆசை 30 நாள் மோகம் 60 நாளும்பாங்க. ஸோ அது இப்போ தப்பாக சொல்லிட்டேன்னா, மோகம் 30 நாள் ஆசை 60 நாளும்பாங்க. சரி, ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் வந்த விளைவு என்னன்னா, இதனால் நடக்கக்கூடிய விளைவுனால் வந்து அவங்க 2 பேரும் காதல் வந்து ஜெயிக்கிறது இல்லையா, இதனால் வரக்கூடிய விளைவுகளால் மத கலவரங்களும் அதை வச்சு சில அரசியல் ஆட்டங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் காதலை தியாகம் பண்ணுறது வந்து வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்ற சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஏன்னா எல்லாமே இப்போ அப்புறம் போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப சொல்கிற வேண்டியதில்லை, லவ் ஜிகாத்தினால என்னென்ன கலவரங்கள் பண்ணலாம்னு சில பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்தியா அளவில் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. லவ் ஜிகாத் சட்டங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணுமான்னு கேட்குறேன். நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தெரியும் எது காதல் எது பொய் காதல்ன்று. இதுதான் சொல்ல. விஜய் டிவியோட ஒரு நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தா ஒரு இந்து பெண் ஒரு இஸ்லாமிய இளைஞரை திருமணம் பண்ணான்னாங்க. அந்த அப்பா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நம்ம பார்த்துப்போம் நீயா நானால. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாச்சு நம்ம பார்த்துருக்கோம். இதனால் வந்த விளைவை நம்ம வந்து என்னென்னா, அதை பார்த்து சில பேர் வந்து இது பண்ணால் தப்பு இல்லைன்ற தாட்டுக்கு வரும். ஏன்னா 2K கிட்ஸ் வந்து இப்போ ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதாவது 19s பிறந்த கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள 2K கிட்ஸ் மதம் மாதிரி திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு எஸ்டானரி லெவலுக்கு வந்துட்டாங்களான்னு ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்புறம் போயிட்டுருக்கு. அதாவது வட இந்தியாவில் நடக்கிற இந்த ஒரு இது வந்து தமிழ்நாட்டிலேயும் வருமா வராதான் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து இங்கேயும் யார் இஸ்லாமிய இளைஞர்களும் சரி, இந்து இளைஞர்களும் சரி, அவங்க யாருன்னு தெரிஞ்ச ஒரு இடைவெளியில் இருக்கிறாங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மதங்களை வந்து இது பண்ணலாம். அதாவது ஒரு இஸ்லாமிய இளைஞரும் இந்து மதத்துக்கு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவனை என்ன ஜாதியில் சேர்ப்போம், அதுதான் அங்கே பிரச்சனை. ஒரு இந்து பெண் வந்து இஸ்லாமியனை திருமணம் பண்ணால் அவன் மதம் மாறுறான் அவனுக்காக. ஸோ ஆனால் ஒரு இந்து பெண்ணுக்காக இஸ்லாமிய இளைஞனை மதம் மாறுவானா மாட்டானா கிடையாது. ஏன்னா அவனை மதம் மாறினா அவனை என்ன ஜாதியில் சேர்ப்பான், அதுதான் இங்கே பிரச்சனை. அவனை எந்த பிசிசி கொடுத்தாலும் பிரச்சனை, ஓசி கொடுத்தாலும் பிரச்சனை, SC ST கொடுத்தாலும் பிரச்சனை. காரணம் என்னன்னா, இது வந்து நடக்கிறது என்னன்னா, அவனை அந்த ஜாதி அடிப்படையில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு என்ன அவனோட ரிசர்வேஷன் அவனுக்கு கொடுக்குற மற்றவங்களுக்கு ரிசர்வேஷன் பாதிக்கப்படுமே, இதனால் போட்டி வருமேன்ற யோசிக்கக்கூடிய அளவு இருக்குது. வட இந்தியாலையும் பார்த்தோன்னா கேரளா அது மாதிரி மாநிலங்களில் அதாவது பட்டியலின பெண்களை வந்து டார்கெட் பண்ணி இது மாதிரி லவ் ஜிகாத் நடக்குது. இந்த லவ் ஜிகாத்தில் 2 இருக்குது. ஒன்று, சில தவறான ஒரு அமைப்போட ஒரு தொடர்பு வச்சு சில இளைஞர்கள் வந்து மூளை சாவலை செய்யப்பட்டு அந்த பெண் தீவிரவாதிகள் விற்கிறவங்க ஒரு பார்க்கும். இன்னொருத்தங்க மதத்தை தான் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு மதத்தை வந்து நம்ம மதத்தை பரப்பணும், மதத்தை இஸ்லாமிய எண்ணிக்கையெல்லாம் பரப்பணும், இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருக்கணுன்ற ஒரு இஸ்லத்தையே வெறியாக ஃபாலோ பண்ணக்கூடியவன் என்ன பண்ணுவானா, இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து காதலித்து அந்த பெண்ணை வந்து மதம் மாற்றுறதும் நடக்குது. ஸோ இது வந்து நடக்குது. ஏன்னா கிறிஸ்துவ பரப்புரை செய்ய முடியும், ஆனால் இஸ்லாமிய பரப்புரை வந்து இந்தியாவில் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் சில பெண்களுக்கு உண்டான அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இஸ்லாமிய மதத்தில். ஏன்னா கருப்பு புர்தா இருக்கணும், கருப்பு இதோட வெளியே வரணுன்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்கிறனால இந்து பெண்கள் அதிக அளவில் ஜாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து கொள்ள தயாராக இருக்கிறாங்க. தவிர மதம் மாறி திருமணம் செய்வது கொஞ்சம் ஒரு சில இது கம்மியான இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கோவையில் ஒரு இளைஞர் வந்து பார்த்துருப்போம், இஸ்லாமிய இளைஞர் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்து பெண்ணை வந்து அந்த பெண் பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏதோ சாமுண்டீஸ்வரி இந்த கடலூரில் சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. அந்த பெண்ணை இவர் வந்து கல்யாணம் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகி கோயம்புத்தூரில் வந்து SP வந்து அவர் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும், அவங்க அம்மா அப்பா எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அப்பா அழுறது வந்து
எல்லாரும் பார்த்தா சில கமாண்டில் பார்த்தா இஸ்லாமிய சகோதரர்கள் தவறு, இது பண்ணக்கூடாது, அந்த பெண் 2 குழந்தைங்கள வாழ்க்கை என்ன ஆகும்னு அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்களை வந்து திட்டினாங்க. அந்த கமெண்ட் பாக்ஸும் அது இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து மதம் மாறி திருமணம் செய்கிறவங்க யோசிங்க. ஏன்னா உங்களோட கடவுளை நீங்கள் வெறியாக ஃபாலோ பண்ணுறீங்களா? வெறித்தனமான உங்கள் கடவுளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா? இயேசுநாதரை நீங்கள் வெறியாக கும்பிட்றீங்களா? இஸ்லாமத்தோட கொள்கை நீங்கள் வெறியாக கும்பிட்றன்னு உண்மை. தயவு செஞ்சு நீங்கள் மதம் மாறி கல்யாணம் பண்ணாதீங்க. அது உங்களுடைய காதல் வெற்றிக்கும் உங்களுடைய அற்ப ஆசைக்கும் வந்து சமூக மாற்றமும் அரசியல் மாற்றமும் தான் வரும். அரசியல் பிரச்சனைகள் தான் வருன்றதில் வந்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ வட இந்தியாவில் வந்து நடக்கக்கூடியது தான். இங்கே வந்து ஜாதி மறுப்பு கல்யாணத்தை கூட இப்போ அந்த அளவு ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. ஆனால் மதம் மாறி கல்யாணம் பண்ணுறத, முக்கியமாக இஸ்லாமியனை கல்யாணம் பண்ணுறத வந்து மக்கள் அங்கே ஏற்றுக்கலை. அது வந்து கலவரத்தை தான் வந்து உருவாக்குது. அதுக்கான கலவரத்துக்கான விதையை வந்து போடுறதுக்கு சில அமைப்புகள் ரெடியாக இருக்குது. தயவு செஞ்சு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது தான், கிறிஸ்துவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது தான், நம்ம இந்துக்களுக்கும் சொல்லக்கூடியது தான். உங்களுக்கு காதல் என்று ஒன்று வந்தால் தயவு செஞ்சு மதம் மாற்றி கல்யாணம் பண்ணுங்காதீங்க. அது வந்து பெரிய பிரச்சனைகள் கலவரத்தில் தான் உண்டாகும் சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை தான் விடைபெறுவது முத்து பிரகாஷ் பாய்ப்பேன்.